காந்தி எல்லா பிரச்சனைகளையும் உரையாடல்களின் மூலமாகத்தான் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார். எந்த மனிதனுடன் உட்கார்ந்து உரையாடினார்? காந்தியை முற்றிலுமாக வெறுத்தவர் அம்பேத்கர். காந்தியை உலகத்திலேயே மிக மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தவர் அம்பேத்கர். ஆனால் அந்த அம்பேத்கரோடு காந்தி உட்கார்ந்து உரையாடினார். இவர் நம்மை வெறுக்கிறார், இவர் நம்மை எதிர்க்கிறார், இவர் நம் கொள்கைக்கு உடன்பட்டவர் இல்லை, அதனால் அவர் பக்கம் முகம் திருப்ப மாட்டேன் என்று காந்தி சொல்லவே இல்லை. அம்பேத்கரை அவர் விரும்பினார். அம்பேத்கரோடு உட்கார்ந்து பேசினார். காலம் காலமாக நசுக்கப்பட்ட அந்த மக்களினுடைய மனக்குறையை அறிந்து கொள்ள அம்பேத்கரிடமே முயன்றார். 1946 இடைக்கால அமைச்சரவையை நேரு போடுகிற பொழுது அமைச்சர் பட்டியலை காந்தியிடம் கொண்டு வந்து சேர்த்த போது பட்டியலை பார்த்துவிட்டு அம்பேத்கரை அமைச்சராக்குங்கள் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. இத்தனைக்கு நீங்க 2வது வட்டமேஜை மாநாட்டினுடைய நிகழ்வுகளை எல்லாம் படித்தால் அப்பதான் அதான் மகாத்மா. அத்தனை வெள்ளைக்காரர்களுக்கு நடுவே மகாத்மா காந்தியை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தியவர் அம்பேத்கர். அவ்வளவு கடுமையான விமர்சனங்களில். ஆனால் அந்த அம்பேத்கர் தான் பேசினார். இப்போ பூனா ஒப்பந்தம் பற்றியெல்லாம் பேசணும்னா அது நேரமாகும் அதிகமாக. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அம்பேத்கரிடம் பேசினார். ஜின்னா, பாகிஸ்தானை வேண்டியவர் ஜின்னா. அந்த ஜின்னாவை 12 முறை தேடி தேடி சென்று பேசியவர் காந்தி. 12 முறை. இது ஜின்னா ஒரு இஸ்லாமியர். ஆனால் காந்திக்கு பக்கத்திலே இருந்த அபுல் கலாம் ஆசாத்தும் ஒரு இஸ்லாமியர் தான். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே மக்கள் சரியான பாதையில் நெறியான வழியில் செல்லக்கூடியவனை பின்பற்றுவது கிடையாது. இன்று வரை கிடையாது. இப்ப நீங்க ஜின்னாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஜின்னா அவர் முஸ்லிம். முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு கேட்டு பாகிஸ்தானை துண்டாடி வாங்கியவர். ஆனால் அவருக்கு உருது தெரியாது. அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அவர் அன்றாடம் 5 வேளை பள்ளிவாசலில் வந்து தொழுதவர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் படிப்பவர் இல்லை. ஒரு இஸ்லாமியனாக இருப்பவர் பன்றிக்கறியை மறந்து வாயில் வைக்க மாட்டார். அவர் ரொம்ப சுகமாக பன்றிக்கறி சாப்பிடுவார், மது அருந்துவார். எவையெல்லாம் அந்த மார்க்கம் தடுத்து வைத்திருக்கிறதோ அவை அனைத்தையும் செய்தவர் ஜின்னா. ஆனால் அவர் முஸ்லிம்களுடைய உரிமைகளை காப்பதாக குரல் கொடுத்த பொழுது அவர் பின்னால் அனைவரும் சென்றார்கள். அந்த மார்க்கத்தினுடைய நெறிப்படியே சாகும் வரை சற்றும் பிறழாமல் வாழ்ந்த ஒரு தேசிய தலைவர் உண்டென்றால் அவர்தான் அபுல் கலாம் ஆசாத். அவர் காந்திக்கு பக்கத்திலே இருந்தார். நேருவினுடைய முதல் மந்திரி சபையில் கல்வித்துறை அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் தான் இருந்தார். அந்த அபுல் கலாம் ஆசாத் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். அதில் அவர் எழுதும் பொழுதே என்ன சொல்லிவிட்டார்? இந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்து விட்டேன், இப்பொழுது வெளியிட மாட்டேன். நான் செத்து சில ஆண்டுகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் வெளியிட வேண்டும். ஏன்னா அதில் காந்திக்கு எதிரான கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார், நேருவுக்கு எதிரான கருத்துக்களை எழுதியிருக்கிறார். வேறொன்றும் இல்லை. சாதாரண ஜின்னாவை ஒரு தேசிய தலைவர் அளவுக்கு உருவாக்கிய குற்றவாளி காந்தி என்று அதில் சொல்கிறார். ஏன்னா காந்தி மிகப்பெரிய தேசத்தின் தலைவர். இவரே ஒவ்வொரு முறையும் பம்பாயில் இருக்கக்கூடிய ஜின்னாவை தேடி தேடி சென்று ஜின்னாவை கட்டி தழுவி இவர் பேச பேச ஜின்னாவினுடைய உயரம் வளர்ந்து விட்டது. இதையெல்லாம் எழுதுகிறார். ஆனால் காந்தி என்பவர் யார்? தன்னை எதிர்ப்பவனாயினும் பகைப்பவனாயினும் தன்னை அழிப்பவனாயினும் அவனோடும் உரையாடுவதுதான் முக்கியம் என்று உரையாடல்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்தவர். அதனால யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். உரையாடுவது, கான்வர்சேஷன். ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொன்றுக்குள்ள நான் போன நேரம் அதிகமாகும். அதில் கபீர்தாசர் சொல்றத ஒரு சாதாரண போற போக்கில் சொல்றேன். நீங்கள் உரையாடும் போது வாய் இருக்கிறது என்பதற்காக, வார்த்தைகள் இருக்கின்றன என்பதற்காக எதையும் பேசக்கூடாது. இப்போ நானே உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் 6 மணிக்கு நீங்கள் எழுந்தீங்க, இரவு 10 மணிக்கு படுக்கிறீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறீங்கன்னு படுப்பதற்கு முன்னே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். இப்படி எல்லாமா பேசியிருக்கோம்.
இவர்களை பற்றி எல்லாமா பேசியிருக்கோம், ஐயோ சரியில்லையே இது, நமக்கே தோணும். அப்படி பேசிக்கின்னு இருக்கோம் நம்ம வாழ்வில். நம்முடைய அரட்டை கச்சேரிகள்லேருந்து எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அர்த்தமற்றவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் கபீர்தாசர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி பேசணும், சொல்லை தேடு. எந்த இடத்தில் எந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று முதலில் மனதுக்குள்ளேயே சொல்லை தேடு. அடுத்து சொல்லை அறி. ஒரு சொல்லை தேடினாயா, தேடிய சொல்லை பயன்படுத்தும் பொழுது அது என்ன விளைவை உருவாக்கும் என்பதை முதலிலேயே உணர்ந்து கொள், அறிந்து கொண்டு பேசு. சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று என்றார். நாம் அப்படியா பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? வார்த்தை தான் வாழ்க்கை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது உங்கள் வார்த்தை தான். அது ரொம்ப முக்கியமானது. வார்த்தை தான் வாழ்க்கை என்பதனால் தான் பைபிள் என்ன சொல்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது. உலகத்தில் முதல்ல ஒலி தான் பிறந்தது. இந்த சமயத்தில் படித்தாலும் ஓம் என்கிற பிரணவத்தின் தான் உலகம் பிறந்தது. பைபிள் என்ன சொல்லுது, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. இது பைபிள் வாசகம். அப்போ வார்த்தையே கடவுளாகிறதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு என்னென்ன உண்டு? ஆக்கல், அழித்தல், அழித்தல், மூன்றும் உண்டு. உங்கள் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை உங்களை ஆக்கும், அழிக்கும், அழிக்கும். அதனால நீங்கள் தன்னை அறிதல் முக்கியம். அதற்கு பிறகு பிறருடன் உரையாடுவது முக்கியம். அதற்கு பிறகு பிறருடன் உறவாடுவது முக்கியம். இது எல்லாமே காந்தியம் தான். அதற்கு பிறகு கேள்வி கேட்பது மிக முக்கியம். ஏன், எப்படி, எவ்வாறு கேள்வியை உங்களுக்குள் கேட்க வேண்டும் என்கிறது. அதற்கு அடுத்தது அழகு என்ன தெரியுமா, அந்த கேள்விக்கான பதிலை தானே கண்டுபிடிப்பது மிக முக்கியம். இப்ப நீங்க என்ன கேட்கக்கூடாது. அப்படி நியாயப்படி பார்த்தா நான் பேசி முடித்த பிறகு சார் இது என்ன சார், அது என்ன சார் கேட்கக்கூடாது. என்ன சொல்லுது அதுன்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆன்சர் யுவர் செல்ஃப், டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். நீயே தான் உனக்கான கேள்வியை எழுப்ப வேண்டும், அந்த கேள்விக்கான பதிலை நீயே தான் உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு தெளிவான முடிவெடுத்தல், அது ரொம்ப முக்கியம். டெசிஷன் மேக்கிங் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்டெப், சிகரத்தில் ஏறக்கூடியவன் ஒரு அடி தவறினால் அதோட கீழே தான் விழணும். எனவே ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பும் முக்கியம். டெசிஷன் மேக்கிங் மிக முக்கியம். தெளிவான முடிவெடுத்தல். தெளிவான முடிவெடுத்த பிறகு சிக்கல்கள் இல்லாத வாழ்வு கிடையாது. சிக்கல்களை அவிழ்த்தல். அது எப்படி? இப்படி வரிசையாக இருக்கு. இந்த 10 திறன்கள் இருக்க, இவை அனைத்துமே காந்தியம் சொல்வதுதான். இப்பொழுது நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். காந்தியம் பற்றி மிகப்பெரிய புரிதலை நான் உங்களிடம் ஒரு நிமிடத்திலே, ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திட முடியாது. நான் 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக போய் சேர்ந்தேன். அதுவரையில் நான் கல்லூரியில் பியூசி படிக்கிற வரை நான் விரும்பி படிப்பது கண்ணதாசனை படிப்பேன், பாரதியாரை படிப்பேன், பாரதிதாசனை படிப்பேன். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே 2 பேரை நான் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டேன். ஒருவர் விவேகானந்தர், இன்னொருவர் பாரதியார். நீங்க முதல்ல ஒன்று சொல்றேன், தன்னம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு எத்தனை புத்தகங்கள் இருக்க. நீங்க போன உடனே புத்தக திருவிழாவில் என்ன புத்தகம் பார்த்து வாங்குறீங்க? ஹவு டு பிகம் an IAS ஆஃபீஸர், அதுதான் முதல்ல பார்க்குறீங்க. ஹவு டு சக்சீட் இன் யுவர் லைஃப், எப்படி வாழ்வில் வெற்றி பெறுவது, இதெல்லாம் பார்க்குறீங்க. இதையெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை எழுதினவனுக்கும் போட்டவனுக்கும் தான் லாபமே தவிர உங்களுக்கு எந்த லாபமும் எந்த பயனும் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், இதற்கு இணையாக நீங்கள் எத்தனை 1000 தன்னம்பிக்கை புத்தகத்தை வாங்கி படித்து நீங்கள் செய்தியை பெற்றுவீங்களா? அதை நான் விவேகானந்தர் படத்தை வைத்து அந்த படத்தின் கீழே நான் அந்த வாசகத்தை எழுதி வச்சுருக்கேன். என் வீட்டில் காலையில் கண் விழித்தது என் தாய் தந்தையை தரிசித்து விட்டு நேரே அந்த விவேகானந்தர் படத்தான தான் போய் நிற்பேன். வீட்டில் இருந்தா அந்த விவேகானந்தர் படத்தின் கீழே எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? அதை விட தன்னம்பிக்கை தருகிற வாசகம் கிடையாது. தயவு செய்து நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, மனசில் வச்சுக்கிங்க. கடைசி நாள் வரை அதுதான் உங்களை இயக்கணும், அது இயக்கும். விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? ஆல் பவர் இஸ் வித்தின் யூ,
ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. எல்லா ஆற்றலும் எல்லா வலிமையும் உனக்குள்ளே இருக்கிறது. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவரிதிங். If you want to become an IAS officer, you can. If you want to become an IPS, you can. If you want to become another Bill Gates, you can. காரணம் என்ன? How? Because all power is within you. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது. You can do anything and everything. அடுத்ததுதான் அழகு. Don't believe that you are weak. நான் பலவீனமானவன், என்னால் சாதிக்க இயலாது என்று மட்டும் சிந்திக்காதே. முடியும் என்று நினை. முடியும். நீங்க அமெரிக்காவில் புளோரிடா மாநிலம் இருக்கிறது. அந்த புளோரிடா மாநிலத்தில் தான் நீங்க டிஸ்னி லேண்ட் இருக்கிறது. அனிமேஷன் படம் எல்லாம் பார்க்குறீங்கல்ல. அந்த டிஸ்னி லேண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற பொழுது அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் என்ன எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட். அதுதான். If you dream it, you can achieve it. நீ ஒரு கனவு கண்டால் அந்த கனவு உன் வாழ்வில் நிச்சயம் நனவாகும். இதுதான் காந்தியம் என்பது. இன்னும் நான் முக்கியமாக சொல்லணும்னா, காந்தியத்தின் உயிர் தலங்கள் 11 மகாவிரதங்கள். அதனால தான் யாரும் காந்தி கிட்டே போகிறதில்லை. காந்தியிடம் ஏன் யாரும் போகிறதில்லைன்றதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த 11 மகாவிரதங்களை பின்பற்றினால்தான் நீங்க சிக்கலற்று வாழ முடியும்ன்றார். முதல் விரதம் என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம். சத்தியமா இருக்கணும். பொய்க்கு இடமே இருக்கக்கூடாது. இங்க காந்தி முதலில் என்ன சும்மா சொன்னார்? அவரு தொடக்கத்தில் காட் இஸ் ட்ரூத் என்று சொன்னார். காட் இஸ் ட்ரூத். கடவுள் உண்மையானவர். கடவுள் உண்மைன்னு சொன்னார். படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மாவாக மலர்ந்த நிலையில் அதை அப்படியே மாற்றி போட்டார். காட் இஸ் ட்ரூத் தப்பு, ட்ரூத் இஸ் காட் என்று அவர் மாற்றினார். ட்ரூத் இஸ் காட். கடவுள் உண்மையானவர் அல்ல, உண்மைதான் கடவுள். ஒரு முழு நாத்திகராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. காலம் முழுவதும் முழு நாத்திகர். காந்திக்கு பக்கத்திலே இருந்த நேரு காந்தி சொன்ன எதையுமே செய்யல என்பதுதான் சத்தியம். புரியுதா? ஆனா காந்திக்கு அந்த வருத்தம் இருந்தது. காந்தி சூசகமா சொன்னார். காந்தி ஏன் தன்னுடைய அரசியல் வாரிசு நேரு என்று ஏற்றுக்கொண்டார் என்றால், உலகளாவிய பார்வை நேருவுக்கு இருந்தது. சமய ஒற்றுமை, சமய நல்லிணக்கம் என்கிற அந்த கோணத்தில் மிக தெளிவாக நேரு இருந்தார். ஜனநாயக பண்புகள் முழுவதும் அந்த மனிதனிடம் சேர்ந்திருந்தது. எனவே இந்த சமய சார்பின்மை, ஜனநாயகம், இந்த ரெண்டு தான் இன்று வரை இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமே. இந்த ரெண்டும் தான் பலம். ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், நீங்க புரிந்து கொள்ளணும். இவற்றையெல்லாம் சிந்திக்க சிந்திக்கத்தான் வரலாற்று ரீதியாக தெரியும். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைத்தது. 14ஆம் தேதியே நமக்கும் விடுதலை கொடுப்பதற்கு வெள்ளைக்காரன் ஒன்றையும் தயங்கலை. நாம நல்ல நாள் பார்த்தோம். நம்ம ஜோசியரெல்லாம் ஒன்னா சேர்ந்து 14ஆம் தேதி சரியில்லை, அதனால 15ஆம் தேதியை இவன் கண்டெடுத்து நள்ளிரவில் இவன் சுதந்திரத்தை பெற்றான். அதனால அது 15 ஆயிடுச்சு. அதனால தான் ஒருத்தன் எழுதினான், நள்ளிரவில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம், அதனால விழிக்கவே இல்லைன்னு. இன்னொருத்தன் எழுதினான், பகலில் மட்டும் சுதந்திரம் பெற்றிருந்தா என்ன கீழ்ச்சிருக்கிற போறோம். இப்போ நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றது ஜோசியத்தின் அடிப்படையில் தான். சரி, 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம், 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். மனசில் குறித்து வச்சுக்கங்க. 1947 இந்த பாகிஸ்தானை பெற்றவர் யார்? ஜின்னா. முகமது அலி ஜின்னா தான் சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான், புதிதாக உருவெடுத்த பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றவர் என்ன சொன்னார்? இந்த பாகிஸ்தானில் ஜனநாயகம் என்றும் தழைக்கும், இந்த பாகிஸ்தானில் சமய சார்பின்மை இருக்கும். இங்கே ஒரு இந்துவாக இருக்கலாம், அவன் வழிபாட்டை அவன் நடத்தலாம். ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம், அவன் வழிபாட்டை நடத்தலாம்.
ஒரு சமயத்தின் மீது இன்னொரு சமயத்தின் தாக்குதலோ நிர்பந்தமோ இருக்காது. சமயச்சார்பற்ற ஜனநாயக நாடாக பாகிஸ்தான் இருக்கும் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்தார் ஜின்னா. ஆனால் அவர் கவர்னர் ஜெனரல், அப்பொழுது முதல் பிரதமராக லியாக்கத் அலி கான் என்பவரை அவர் நியமித்தார். லியாக்கத் அலி கான். அந்த லியாக்கத் அலி கான் ஜின்னா சொன்னதை அப்படியே நம்பி இந்துக்களின் உரிமைகளை இந்துக்கள் பெறுவதற்கும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை இஸ்லாமியர்கள் பெறுவதற்குமான ஒரு சமயச்சார்பற்ற நடுநிலையில் அரசை நடத்தினான். அதை ஏற்க மறுத்த இஸ்லாமிய அடிப்படை மதவாதிகள் 5 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே லியாக்கத் அலி கானை படுகொலை செய்தார்கள். மதச்சார்பின்மை 5 ஆண்டுகளில் பாகிஸ்தானில் செத்தது. அதற்கடுத்து ஒரு 5 ஆண்டு நடந்தது. 10 ஆண்டு தான் முடிந்தது. அயூப் கான் என்கிற இராணுவ தளபதி புரட்சியை செய்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து இராணுவ ஆட்சியை கொண்டு வந்துட்டான். 5 ஆண்டுகளில் மதச்சார்பின்மை மடிந்தது, 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் அழிந்தது. இன்றைக்கும் நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருக்கிறார் என்றால் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை மீறி அவரால் எதையும் சாதித்து விட முடியாது. அங்கே நடப்பது ஒரு ஜனநாயக பொம்மலாட்டமே தவிர உண்மையான ஜனநாயக ஆட்சிக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் கிடையாது. 10 ஆண்டில் ஜனநாயகம் முடிந்து விட்டது. இந்த பாகிஸ்தான் பிறந்ததை பாருங்க. இப்ப இந்தியா மேப்பை வச்சு பாருங்க. மேற்கே ஒரு பாகிஸ்தான், கிழக்கே ஒரு பாகிஸ்தான் இல்லையா? வங்காளத்தை 2ஆக கூறு போட்டு அதில் ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்ததனால் அது கிழக்கு பாகிஸ்தான். மேற்கே பஞ்சாபை 2 துண்டாக போட்டு அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த இடம் மேற்கு பாகிஸ்தான். நில தொடர்பே கிடையாது. ஆனால் இதை ஒரு நாடாக மாற்றியது என்ன தொடர்பு? மத தொடர்பு. மதத்தை மையமாக வைத்து 2 பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கினான். ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் தாய்மொழியாக இருந்தது, ஆட்சி மொழியாக இருந்தது உருது. கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் வங்காளிகள். இந்த வங்க மொழியின் மீது அந்த உருது மொழி ஆதிக்கம் செலுத்தியதனாலும் அங்கே போடப்பட்ட அனைத்து திட்டங்களும் மேற்கு பாகிஸ்தான் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் பின்தள்ளியப்பட்ட நிலையில கலவரம் வெடித்தது. 25 ஆண்டுகள் ஆவதற்குள்ளாகவே பாகிஸ்தான் 2ஆக துண்டாக போய் 2 நாடுகளானது. யோசனை பண்ணுங்க. 5 ஆண்டுகளில் மதச்சார்பின்மை மடிந்தது, 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் அழிந்தது, 25 ஆண்டுகளில் நாடே 2 துண்டானது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் நாம் சுதந்திரம் பெற்றோம். 1947 ஆகஸ்ட் 15 தொடங்கி இன்று வரையில் ஏறக்குறை 68 ஆண்டுகளை முடித்துவிட்டு 69வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இன்று வரை ஜனநாயகத்திற்கு எந்த விதமான சிதைவும் கிடையாது. மதச்சார்பின்மை கடைசி வரை இன்று வரையில் மதச்சார்பின்மை கொடி ஓங்கித்தான் பறக்கிறது. இங்க எந்த ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது. இங்க இராணுவ ஆட்சிக்கு வழியே கிடையாது. அப்படி என்றால் இந்த மதச்சார்பின்மை என்கிற ஒன்று, ஜனநாயகம் என்கின்ற ஒன்று, இந்த இரண்டையும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இந்த தேசத்து மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை காந்திக்கு உண்டு, நேருவுக்கு உண்டு, சட்டத்திற்கு வடிவம் கொடுத்த அம்பேத்கர் போன்ற அறிஞர்களுக்கு உண்டு. எனவே இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நேரு இந்த விஷயங்களில் தெளிவாக இருந்ததனால் காந்தி அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டார். ஆனால் காந்தியினுடைய எந்த நம்பிக்கையும் அவருக்கு கிடையாது. காந்தி ராட்டையில் கதை நூற்க வேண்டும் என்றதை நேரு ஏற்றுக்கொள்ளல. காந்தி உப்பு சத்தியாகிரகம் நடத்தினதை நேரு ஏற்றுக்கொள்ளல. காந்தி ஆன்மா குறித்து அடிக்கடி பேசியதையெல்லாம் நேரு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காந்தி கிராமங்களில் தான் இந்தியாவின் உயிர் இருக்கிறது என்று சொன்னதை நேரு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிராம தொழில்களை நேரு ஏற்றுக்கொள்ளல. கிராம சுயாட்சி என்பதில் நேருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இதையெல்லாம் காந்தி பார்த்தார். ஆனாலும் இந்த தேசத்திற்கு நேருவின் தலைமை தேவைப்படுகிறது என்பதனால் அவர் வாய்விட்டு சொன்னார், ஒன் டே he will speak my language. எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும் அந்த பாவப்பட்ட மனுஷனுக்கு. ஒன் டே he will speak my language till his last breath
he never spoke his language. பேசவே இல்லை. கடைசி வரலும் காந்தியை அவர் பின்பற்றவே இல்லை. இதையெல்லாம் நேரில் பார்த்தார். காந்தியம் என்பது இப்பொழுது நான் ஒன்று சொன்ன பாருங்க, முதல் கட்டம் சத்தியம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் சத்தியமா இப்போ நான் சொல்ற 11 மகாவிரதங்களை உங்களுக்கு எது சிக்கல்னு என்ன நீங்க கேள்வி கேட்கணும் தயவு செய்து. சத்தியமாக இருப்பது நம்மால் முடியாதா? சத்தியமா முடியும். சத்தியமா இருக்கணும்ன்ற உறுதிப்பாடு வேணும், அவ்வளவுதான் சத்தியம். இரண்டாவது அகிம்சை. எந்த உயிருக்கும் எந்த நிலையிலும் என் மனம் மொழி மெய்களால் ஒரு சிறிய துன்பத்தையும் நான் உருவாக்க மாட்டேன் என்று ஒருவன் உறுதிமொழி எடுத்து வாழ முடியாதா? அதுல என்ன சிரமம் இருக்கு? வாழ முடியும். சத்தியம், அகிம்சை. மூன்றாவது இடம் தான் இடிக்கும். என்ன தெரியுமா? பிரம்மச்சரியம். காந்தி சொல்ற எல்லாவற்றையுமே 100 விழுக்காடு நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்லல, நானே ஏத்துக்கிறவன் இல்லை. எது சாத்தியமோ அதை தான் நம்ம செய்யணும். இல்லைன்னா நானும் மகாத்மாவா இன்னும் ஆயிருக்கணும். இல்லை, இப்போ விஜயாலயன் பேசுகிற பொழுது 18 வயதில் பெட்டியை தூக்கின்னு புறப்பட்டவன் நான் மாநில கல்லூரியில் இருந்து இந்த சமூகத்துக்காக 48 ஆண்டுகளாக. நான் அடுத்த மகாத்மாவை போய் இந்த நேரம் இருந்திருக்கணுமே. இப்போ நான் வரும்பொழுதே மகாத்மா மணியன் அவர்களேன்னு இல்லை நீங்கள் பேசியிருக்கணும். நான் இன்னும் மகாத்மா ஆகலையே. அது ரொம்ப சிரமமான விஷயம். எவற்றை செய்ய முடியும் என்று பார்க்கணும். மூன்றாவது சொல்வது 11 விரதங்கள் பிரம்மச்சரியம். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய மனைவியோடு மட்டும்தான் ஒருவன் இன்புறணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவர் சொல்வது ப்ரொக்ரியேஷன், வாரிசுகளை உற்பத்தி செய்வதற்காகத்தான் நீங்கள் உடல் உறவு கொள்ள வேண்டுமே தவிர அதை ஒரு மகிழ்ச்சிக்காகவோ ஒரு இன்பத்திற்காகவோ ஒரு நாளும் உன் மனைவியோடு கூட சேரக்கூடாதுன்னார். அப்ப நீங்க 2 குழந்தை பெற்ற பிறகு உங்க மனைவியை நீங்க தொடக்கூட கூடாது. கணவனை மனைவி தொடக்கூடாது, மனைவியை கணவன் தொடக்கூடாது. அவர் 3 குழந்தைகளை பெற்ற பிறகு இந்த முடிவுக்கு வருகிறார். 37வது வயதில் அன்னை கஸ்தூரிபா இருக்கிற பொழுதே அவர் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார். சாகர வரையில் பிரம்மச்சரியத்தில் அவர் இருந்தார். 37 வயதுல. நீங்க ஒன்று யோசிக்கணும், ஒரு தலைவன் எப்படி வாழ்வை வாழ்ந்து காட்டுகிறானோ அதனால் அந்த தொண்டனுக்கு ஏற்படுகிற பாதிப்பை பார்க்கணும். இன்னைக்கு ஏன் எல்லாரும் கெட்டு போயிருக்கோம்? நமக்கு வாய்த்த தலைமைகள் அப்படி. நீங்க எந்த தலைமையாவது பார்த்து ஆஹா இவரை போல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கா இன்னைக்கு இருக்க? நான் அதற்குள்ள போக விரும்பல. ஆனால் ஒரு காந்தியால் தான் ஒரு காமராஜர் உருவாக முடியும், ஒரு கக்கன் உருவாக முடியும், ஒரு ஜேபி உருவாக முடியும், ஒரு மொரார்ஜி தேசாய் உருவாக முடியும். காந்தி 37 வயதில் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தார். மொரார்ஜி தேசாய் பார்த்தார், நீ என்ன 37 வயதில் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்வது? 35 வயதிலேயே மொரார்ஜி பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த 2 பேருமே ஜேபியை பொறுத்தவரையில் துச்சம் என்று நான் சொல்லுவேன். அதனால தான் இவர்களை பற்றியெல்லாம் நான் 2 மணி நேரம் பேசி வச்சிருக்கேன். நீங்க தான் கேட்க தயாரா இல்லை. என்னுடைய இளைய தலைமுறை இவர்களை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று 12 மிகச்சிறந்த தலைவர்களை பற்றி முழு வாழ்க்கையையும் 2 மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார் போல் பேசியிருக்கேன். காலை 6 மணிக்கு நீங்க போட்டீங்கன்னா மறுநாள் காலை 6 மணி வரை 24 மணி நேரம் உங்களோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். 12 தலைவர்களை பற்றி. அல்ல ஜேபியை பற்றி நான் ஒரு இடத்த சொல்வேன். காந்தியை விட ஜேபி ஒரு வகையில் உன்னதமானவர். காரணம், காந்தி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு 37 வயதில் பிரம்மச்சரியத்தை பூண்டவர். ஜெயப்பிரகாஷ் நாராயண் நேசித்து மணந்து கொண்ட பெண்மணி தான் பிரபாவதி. திருமணம் முடிந்த பிறகுதான் அவர் அமெரிக்காவில் போய் படிக்க போனார். இன்னொன்று நீங்க யோசிக்கணும், ஜேபி நேரு லண்டன்ல தான் போய் பாரிஸ்டர் ஆனார், காந்தி லண்டன்ல தான் போய் பாரிஸ்டர் ஆனார், வல்லபாய் பட்டேல் லண்டன்ல தான் போய் பாரிஸ்டர் ஆனார், நேதாஜி லண்டன்ல தான் போய் ஐசிஎஸ் போனார். இவர்கள் எல்லாரும் லண்டன் போனாங்க. ஜேபி மேல் படிப்பு என்கிற பொழுது லண்டனுக்கு போகாமல் அமெரிக்காவுக்கு போனார். ஏன் லண்டனுக்கு போலன்னு கேட்டேன். என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நாட்டில் தருகிற கல்வி எனக்கு தேவையில்லை என்று.
அமெரிக்காவில் போய் படித்தார். அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனார். அங்க படித்து முடித்து விட்டு 1000 கனவுகளோடு திரும்பி வருகிறார். அதுவரையில் இந்த அன்னை பிரபாவதி மகாத்மா காந்தியினுடைய துணைவியார் கஸ்தூரிபா காந்திக்கு சேவை செய்வதிலேயே அவரிடம் இருக்கிறார். இவர் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்ததும் ஆசை ஆசையா தன் மனைவியை தேடி செல்கிறார். அப்ப அந்த அன்னை பிரபாவதி சொல்லிட்டாங்க, நீ நானும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு காந்தி சொல்லிட்டாரு. இது காந்தி செய்த வேலை. இது நம்ம 2 பேரும் சேரக்கூடாதுன்னு காந்தி சொல்லிட்டாரு. பயங்கரமான கோபம் வந்துடுச்சு ஜெயபிரகாஷ் நாராயண். ஜேபி முதலில் கம்யூனிசத்தை காதலித்தவர். அமெரிக்காவில் ஒரு கம்யூனிஸ்டாகவே இருக்க விரும்பி ரஷ்யாவுக்கு சென்று கம்யூனிசத்தின் ஆணிவேரை அடையாளம் காண நினைத்தவர். ஆனால் அவருடைய அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தால் அவர் அவசர அவசரமாக திரும்பிட்டார் ரஷ்யா போகாம. இப்போ காந்தியின் மீது அவருக்கு கோபம். உடனே போய் காந்தியை போய் பார்த்தார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நான் கல்யாணமான அடுத்த நாளே ஊரை விட்டு புறட்டு போயிட்டேன். இப்போதான் சேர்ந்து இருக்கிறேன். நீங்க என் மனைவியோடு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. உடனே அவர் சொன்னார், உனக்கு தேசம் முக்கியமா தேகம் முக்கியமா? தேசம் முக்கியம் என்றால் இந்த தேகத்தை பற்றிய சிந்தனையை விடு. உனக்கு தேகம்தான் முக்கியம் என்றால் நீ பிரபாவதி தேவியையே வற்புறுத்துற, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். அது ஜேபியினுடைய ஆண்மைக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. நான் நேசித்து என் நெஞ்சுக்குள் வைத்து அன்பு செலுத்துகிற என் மனைவியை விட்டுவிட்டு கேவலம் உடல் இன்பத்திற்காக இன்னொரு பெண்ணை நான் மணப்பதா? என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தவர் மீண்டும் பிரபாவதியிடம் பேசுகிறார். காந்தி சொல்வது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொல்வதை தயவு செய்து கேள் என்கிறார். ஆனால் பிரபாவதி சொல்லிவிட்டார், காந்தி சொன்னால் அது எனக்கு கடவுளே சொன்னது மாதிரி ஒரு நாளும் நடக்காதுன்றார். நண்பர்களை யோசித்து பாருங்க. தான் நேசித்து நெஞ்சுக்குள் வைத்து காதலித்த தன்னுடைய இளம் மனைவியோடு சாகும் வரை, அந்த பிரபாவதி தேவி சாகும் வரை, நான் சொல்கிற பொழுதே உணர்ச்சி வசப்படுறேன், தன் மனைவியாக நினைத்து ஒரு நாளும் தீண்டாத மனிதன் ஜேபி. அந்த ஜேபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் கடைசி வரை அப்படியே வாழ்ந்தார். இந்த பிரபாவதி தேவியார் இறந்து ரொம்ப நாள் ஜேபி வாழலை. ஒரு கணவன் மனைவினா அப்படி வாழணும். வெறும் உடலுக்காக வாழ்வது விலங்கு கூட தான் வாழும். அப்படி வாழணும். இந்த மனைவி பிரபாவதி இறந்து இருக்கிறாங்க. இறந்த நேரத்தில் உறவுகளெல்லாம் சேர்ந்து அழறாங்க. அவர் அத்தனை பேரை வெளியே போக சொல்கிறார் ஜேபி. என்னுடைய கதாநாயகன் ஜேபி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெளியே போக சொல்லிட்டு கதவை மூடிட்டு ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டு தனியாக அழறார். அழுது முடித்த பிறகு கதவை திறந்து விட்டார். அவர் காந்தியை நேசித்தவர், காந்தியத்துக்காகவே வாழ்ந்தவர். 1942 ஆகஸ்ட் புரட்சியின் கதாநாயகன் ஜேபி. பீகார் சிறைச்சாலையை உடைத்து கொண்டு வெளியே வந்த மனிதன். பனிக்கட்டியின் மீது அவரை படுக்க வைத்து 1000 சித்திரவதைகளை கொடுத்தது இந்த வெள்ளை அரசு. அத்தனையும் ஏற்றுக்கொண்ட ஒரு போராளி. இந்தியா முழுவதும் ரகசியமாக சுற்றி சுற்றி எல்லா காங்கிரஸ் தேசிய தலைவர்களும் சிறைக்குள்ளே இருந்த பொழுது அந்த நெருப்பு கனன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றிய மாவீரன் ஜேபி. அப்பேற்பட்ட மனிதன். ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு நீங்கள் தான் துணை பிரதமராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஒரு கட்டத்தில் நீங்கள் குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். கடைசி வரை ஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தி ஒரு நாள் கூட ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக கூட இருக்க விரும்பியதில்லை. ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக கூட சாகும் வரை இருக்க விரும்பியதில்லை. நீங்க ஜூலியஸ் சீசர் படிச்சீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ல அங்க ஜூலியஸ் சீசர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பான். அந்த இடத்துல கூடி இருக்கிற மக்களுக்கு முன்னால் சீசரை கடவுளாக கொண்டாடியவர்கள் மக்கள். அந்த மக்கள் சீசர் கொல்லப்பட்டார் செனட் சபையில் என்கிற செய்தி கேட்ட உடனே கோபத்தோடு நிற்கிறான். பேச்சாற்றல் என்பது அதுதான். கோபத்தோடு நிற்கிறான். எவன் சீசரை கொன்றவன் அவன் குடலை கிழித்து விடுவது என்று.
அந்த இடத்தில் சீசருடைய நெருங்கிய நண்பனாகிய புரூட்டஸை பேச விடுறானுங்க அந்த சதிகாரர்கள். புரூட்டஸ் பேசுறான், அழகான வாசகம் அது. not that I loved Caesar less but that I loved Rome more என்றான். ஒரே போடு போட்டான். சீசரை கொன்றேன், கடைசியாக ஒவ்வொருவனும் கத்தி எடுத்து குத்துகிற பொழுது புரூட்டஸ் தன்னை காப்பாற்றுவான் என்றுதான் நம்பிக்கையோடு புரூட்டஸை திரும்பி பார்க்கிறான் சீசர். ஏனென்றால் சீசரின் அந்தரங்கமான அன்புக்கும் நட்புக்கும் இடம் பெற்றவன் புரூட்டஸ். இவன் தான் காப்பாற்றுவான்னு திரும்பி பார்க்கிறான். பார்த்தால் அவனும் கடைசியாக கத்தி எடுத்து செருகிறான். அதுதான் ஷேக்ஸ்பியர் எழுதுவான், த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் என்பான். அதை 2 சூப்பர்லேட்டிவ் போடுறான் பாருங்க. அன்கைண்டஸ்ட் கட், இரக்கமற்ற அன்பற்ற குத்து. அது மட்டும் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்றான். அதை அந்த இடத்துல தான் யூ டு புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ் என்று விழுந்து செத்தான். அப்போ இந்த கொந்தளித்து கிடக்கிற மக்களிடமிருந்து இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் புரூட்டஸின் அறிவுதான் பயன்படும் என்று நினைத்த சதிகாரல் புரூட்டஸை பேச விட்டான். not that I loved Caesar less but that I loved Rome more. நான் சீசரை கொன்றதற்கு காரணம் சீசர் மீது குறைவான அன்பு செலுத்தினேன் என்பதல்ல, சீசரின் மீது நான் வைத்த அன்பை விட இந்த தேசத்தின் மீது நான் வைத்த அன்பு அதிகம் என்பதனால் தான் அவனை கொன்றேன். காரணம் அவன் சர்வாதிகாரியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றான்னு சொன்னான்.